வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. கனவு சிறுகதை. சுமதி புதிய தாலி கயிற்றுடன் தன் கணவன் அறையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அன்றைக்குத்தான் திருமணம் நடந்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டில் கணவன் அறையில் அமர்ந்திருந்தாள். சுமதிக்கு அப்பா இல்லை. சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அம்மா மட்டும்தான் இவளை கஷ்டப்பட்டு வளர்த்தாள். சுமதிக்கு சிறு வயது முதலே டாக்டர் ஆக வேண்டும் என்பது ஆசை. அதை பலமுறை தன் தாயிடமும் கூறியிருக்கிறாள். சுமதியுடைய கிராமம் மிகவும் சிறியது. ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்றால் 10 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். ஏதாவது அவசரம் என்றால் போக முடியாது. அதனால் நிறைய பேர் அவசர சிகிச்சை என்று எடுத்து செல்லும்போதே இறந்து விடுவார்கள். இதனால்தான் சுமதிக்கு டாக்டராக வேண்டும் என்ற ஆசை வந்தது. தான் படித்து டாக்டராகி இந்த ஊரிலேயே ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும், இந்த ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். பள்ளி படிப்பில் சுமதிதான் அனைத்து பாடத்திலும் பள்ளியிலும் முதல் மாணவியாக வந்தாள். சுமதி வகுப்பிற்கு ஆசிரியர்கள் வந்தால் எல்லோரும் என்னவாக போகிறீர்கள் என கேட்டால் அவரவர் நான் டீச்சராக போகிறேன், நான் போலீஸாக போகிறேன் என ஒவ்வொருத்தரும் தன் ஆசையை சொல்வார்கள். ஆனால் சுமதி நான் கண்டிப்பாக டாக்டராகத்தான் ஆவேன், அனைவருக்கும் வைத்தியம் பார்ப்பேன் என சொல்வாள். ஒரு நாள் தன் தோழியுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுடன் படிக்கும் ஒரு மாணவன் கையில் பூவுடன் வந்து, சுமதி, நான் உன்னை ரொம்ப நாட்களாக காதலிக்கிறேன் என்று சொல்லி பூ கொடுத்தான். இவள், எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை, நான் படிக்க ஆசைப்படுகிறேன் என கூறி மறுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எதேச்சையாக அவள் மாமா பசுபதி வருவதை பார்த்தாள். உடனே அங்கு இருந்து அவனை போக சொன்னாள். அவன் போகவில்லை. அவள் அந்த இடத்தில் இருந்து வேகமாக போய்விட்டாள். இதனை அவள் மாமா கவனித்திருப்பார் போல. உடனே தன் தங்கை, அதாவது சுமதியின் அம்மாவிடம் சென்று, உன் மகள் சுமதி ஏதோ தப்பு பண்ணுவது போல தெரிகிறது என சொன்னாள். சுமதியின் தாய் கமலா, என்ன அண்ணா சொல்கிறீர்கள் என கேட்டாள். ஆமாம், நம்ம சுமதியை ஒரு பையனோடு பேசுவதை பார்த்தேன், என்னை பார்த்ததும் ஓடிவிட்டாள் என சொன்னான். அடி பாவி, என் தலையிலே இடியை போட்டு விட்டாளே என அழுது கொண்டு சுமதியை கூப்பிட்டு கேட்டாள். அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பையன்தான் வந்து உன்னை காதலிப்பதாக சொன்னான். நான் மறுத்துவிட்டு வந்துவிட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணவில்லை அம்மா என சொன்னாள். அப்படியென்றால் என்னை பார்த்து பயந்து எதற்கு ஓடினாய் என மாமா பசுபதி கேட்டார். இல்லை அண்ணா, இவளை நம்ப முடியாது. இவள் ஏதோ மறைக்கிறாள். நான் கஷ்டப்பட்டு வாழ்வதே இவளுக்காகத்தான். இவளை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்திடணும். அண்ணா, வரன் பார்க்க ஆரம்பிச்சிடுங்கண்ணா என சொன்னாள். ஒரு பையன் இருக்கான், நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான், நல்ல சம்பளம். என்னை ஏற்கனவே கேட்டாங்க. நான் தான் உன்னை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். என்னம்மா, முடிச்சு விடலாமா என கேட்டான். உனக்கு நல்ல இடம்னு தோணுச்சுன்னா வர சொல்லுனே, இனி இவளை வச்சிருக்கக்கூடாதுனே. பாவி பொண்ணு, நம்மளை தலைகுனிய வச்சிருவானே என சொன்னாள். சரி, வர சொல்கிறேன் என கூறினார் பசுபதி. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் சுமதி. அழுது பார்த்தாள், சாப்பிடாமல் இருந்து பார்த்தாள். ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை. கடைசியில் திருமணமானதுதான் மிச்சம். தன் கணவர் அறையில் உட்கார்ந்து யோசித்தவள், இனி என்ன செய்ய போகிறோம்? நம் வீட்டிலேயே நம் பேச்சு எடுபடவில்லை. இவர் வீட்டில் நமக்கு உதவ போகிறார்கள் என நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவள் கணவன் பாஸ்கரன் அங்கு வந்தான். பாஸ்கரன் அவன் வீட்டிற்கு ஒரே பையன், நடுத்தர குடும்பம். பாஸ்கரன் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறான். பெரிய லட்சியம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சுமதி, எங்கள் வீடு பிடிச்சிருக்கா
எனக் கேட்டான். என்ன சொல்வது என தெரியாமல் முழித்தாள் சுமதி. என்ன சுமதி, ரொம்ப அமைதியா இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும் என சொன்னான். சொன்னதும் சுமதி அவன் முகத்தை பார்த்தாள். ஆமாம் சுமதி, நம்ம இருவருக்கும் திருமணம் என்று சொன்னதுமே நான் உன்னை பற்றி எல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என சொன்னதும் நம்மை நம் வீட்டிலே நம்பாமல் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். இவரிடம் என்ன சொல்லியிருக்காங்களோ என நினைத்தாள். பாஸ்கரன், என்ன பார்க்குற? உன் உடன் படிப்பவர்கள், உன் டீச்சர்கள் எல்லாம் சொன்னார்கள். உனக்கு சிறு வயது முதலே டாக்டராக வேண்டும் என்ற ஆசை என சொன்னார்கள். எனக்குத்தான் எந்த ஒரு பெரிய லட்சியமும் இல்லை. நீ கண்டிப்பாக நினைத்ததை செய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு பிடிச்சதை செய். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னுடன் இருப்பேன் என கூறினான். சுமதி கண்களில் இருந்து அவளை அறியாமல் நீர் வந்து கொண்டிருந்தது. நம் வீட்டிலேயே நம் கனவை மதிக்கவில்லை. இவர் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று சொன்னதும் இவள் கனவு இப்பொழுதே நடந்துவிட்டது போல் அழுது கொண்டே பாஸ்கரனை கட்டி அணைத்து கொண்டாள்.